டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி தான் நிறையா பார்த்துட்ருக்கோம். இந்த சேனலை பொறுத்தவரையில் நாம் காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதனால தான் முன்னாடியே டிஸ்க்ளைமரில் போட்டுறோம். இது கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்ஸு. எந்த பங்குகளை நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் ஆய்வு செய்து சுயமாக முடிவெடுத்து வாங்குங்க அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நாம் கிறிஸ்டோபர் மேயர் எழுதிய 100 பேக்கர்ஸ் ஸ்டாக்ஸ், அது ரிட்டர்ன் 1 to 100 மடங்கு. ஒரு ஷேர் ஒரு 10,000 ரூபா இருக்குதுன்னா அது 100 மடங்காக பார்க்கும்போது 10 லட்ச ரூபாயாக மாறும். அது எப்படி அந்த ஷேரை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் சொல்லியிருக்க முக்கியமான 5 பாயிண்ட்ஸை பார்ப்போம். ஏன்னா இந்த புக்ஸை நீங்கள் படிக்க தேவையில்லை. அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்கும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் 100 பேக்கர் ஸ்டாக்கினுடைய பலனை, முழு பலனை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். அவர் கிறிஸ்டோபர் மேயர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பங்கை வாங்குறீங்க. அது 10 வருடம் மினிமம் டு 20 வருஷத்தில் அது 100 மடங்கு ஆகணும். அந்த மாதிரி பங்குகளை நீங்கள் ஈஸியாக கண்டறிய முடியும். இந்த புக்கில் இருக்கிறத சுருக்கமாக வடிவமைச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் கடைபிடிப்பதன் மூலம், அதை கடைபிடித்து அந்த ஷேர் வாங்குவதன் மூலம் ஒரு மல்டி பேக்கர் ரிட்டனை நாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. முதல் பாயிண்ட்டாக அவர் சொல்கிறத பார்த்தா, கம்பெனியினுடைய ஓனர் ஆப்ரேட்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது உதாரணமாக அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய தலைவரே பங்குதாரராகவும் இருக்கணும். அப்போ தான் அவருடைய உழைப்பு நமக்கு லாபம் தரும் அப்படின்னு கூறுகிறார். நிறுவனம் நடத்தும் தலைவரே பங்குதாரராக இருந்தால் அவருடைய உழைப்பு உங்களுக்கு லாபமாக ஒன்றாக மாறும் என்று ஆசிரியர் கூறுகிறார். எனவே அந்த கம்பெனியை வளர்த்தினாதான் அவருக்கு லாபம். எனவே அவர் இன்ட்ரெஸ்டோடு உழைப்பார். முழு திறமையும் பயன்படுத்தி உழைக்கும் பொழுது அந்த கம்பெனி வளரும். அந்த கம்பெனி வளரும் போது அது ஒரு மல்டி பேக்கர் ஷேராக மாறும். அப்பொழுது நாமளும் பலன் பெறுவோம் அப்படிங்கிறது தான் ஆசிரியருடைய கருத்தாக இருக்குது. அதே சமயத்தில் ROE, ROCE இதெல்லாம் குறைஞ்சபட்சம் 15% இருக்கும். இது வருஷம் ஏறிட்டே இருக்கணும். அதாவது EPS, எர்னிங் பெர் ஷேர், இது வருஷம் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுவும் ஒரு 15% ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார். பாயிண்ட் நம்பர் 2, கம்பெனி குறைந்த கடன் அல்லது கடனே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு கம்பெனி குறைஞ்சபட்ச கடனாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு 0.5% இருக்கலாம். அதுவும் அந்த கம்பெனி வேக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிற கம்பெனியாக இருக்கணும். அந்த கடனை கரெக்டான அந்த கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறதா இருக்கணும். அதே சமயத்தில் கடனே இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தம். ஏன்னா இதை மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெப்ட் ஃபார் ஈக்விட்டி அப்படின்னு இருக்கும். இது எத்தனை சதவீதங்கிறத பார்த்துங்க. நான் வச்சுருக்கிற பெரும்பாலான கம்பெனிகள் கடனே இல்லாத கம்பெனியாக தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி கடன் இல்லாத கம்பெனியாக இருக்கலாம், அல்லது குறைஞ்சபட்ச கடன் 0.5% உள்ளார இருக்கணும். ஆனால் நீங்கள் வைத்திருக்கும் பங்கு டெப்ட் ஃபார் ஈக்விட்டி 1% மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத மிக முக்கியமாக புரிஞ்சுங்க. அந்த மாதிரி கம்பெனி திடீரென்று சரியும், ஏகப்பட்ட லாஸ் நமக்கு சேரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, பொறுமையற்ற முதலீட்டாளர்கள் மல்டி பேக்கர் ஷேரினுடைய பலனை அனுபவிக்க முடியாது அப்படின்ற ஆசிரியர் கூறுகிறார். ஏன்னா ஒரு 10,000 ரூபா முதலீடு பண்ணிடுறீங்க, அது 5 மடங்காக வளரும் போது 50,000 வளரும். அப்பயும் நம்ம அதிலேருந்து வெளியே வரக்கூடாது. அந்த 10,000 ரூபா 1 லட்சமாக மாறும். அப்பயும் நம்ம அந்த பங்குலேருந்து வெளியே வரக்கூடாது, விற்கக்கூடாது. அது 50 மடங்காக மாறும். அப்பயும் நம்ம விற்கக்கூடாது. அந்த 100 மடங்கு கொடுக்கும் வரை நம்ம பொறுமையாக காத்திருந்து அதை பலனை நம்ம அனுபவிக்கணும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதனால் ஷேரினுடைய விலை ஏறிக்கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு லாபம் போதும் என்று
விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆசிரியருடைய கருத்தாக இருக்குது. அதே சமயத்தில் ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ இதெல்லாம் வருஷம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். குவார்டர்லியும் பார்த்துட்டு இருக்கணும். இதெல்லாம் ஏறுமுகமாக இருக்க வேண்டியது. இது மணி கண்ட்ரோல் ஸ்க்ரீனர் போனீங்கன்னா பார்த்துடலாம். அதே சமயத்தில் ஸ்க்ரீனர் போயிட்டு நீங்கள் அந்த ஷேரினுடைய CAGR அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது ஒரு 3 வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வளர்ந்துருக்குது, 5 வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்குது, 10 வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி டோட்டல் ரெவென்யூ வளர்ச்சியும் பார்க்க முடியும். ஷேரினுடைய ப்ரைஸ் எவ்வளோ ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேணும். நம்ம நெகட்டிவாக தெரிஞ்சுன்னா குறைந்த லாபத்தில் வெளியே வரலாம். ஆனால் இது ஏறிக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் குறைந்த லாபத்தில் வெளியே வர வேண்டாம் என்று தான் ஆசிரியர் கூறுகிறார். அதே மாதிரி நம்ம கம்பெனி நல்ல அறிமுகமான முன்னிலை வகிக்கும் நிறுவனமாக பார்க்கணும். அப்போ நம்ம அந்த ஃபியர்ஸ் இருக்கிறது மணி கண்ட்ரோலில் போயிட்டு அதனுடைய போட்டி நிறுவனங்கள்லாம் நம்ம ஆராயணும். அதே சமயத்தில் இது மக்களிடத்தில் நல்ல அறிமுகமாக இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கடுத்தது புதிய தலைமுறைகள் விரும்பும் தொழில்களாக இது இருக்க வேணும். அந்த தொழில்களை பெற்றிருக்கிற கம்பெனியினுடைய ஷேர் கிடுகிடுவன ஏறும் அப்படிங்கிறது தான் ஆசிரியருடைய கருத்து. மல்டிபேக்கராக மாறும் ஷேரினுடைய கேஷ் ஃப்ளோவை அடிக்கடி நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய கேஷ் ஃப்ளோ எப்பயும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கம்பெனியில் அந்த கேஷ் ஃப்ளோ நடக்கிறது தடைப்பட்டு நின்று விட்டால் ஒரு 5 நாள் பாருங்கள், 10 நாள் பாருங்கள், 1 மாதம் பாருங்கள், உடனே அந்த ஷேரை விட்டு வெளியில் வந்து விடவும். ஏன்னா அது கேஷ் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி வளரும் அப்படிங்கிறத மிக முக்கியமாக புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து பாயிண்ட் நம்பர் 4, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் குறைவாக இருக்கணும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதாவது 20,000 கோடிக்கு மேல் ஒரு 50,000 கோடி வரை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தற்போது ஒரு நிறுவனம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிறத வச்சு தான் அது மல்டிபிள் ஆகும். இப்போ ஒரு ஸ்மால் கேப் பங்கு, அதே மாதிரி மிட் கேப் பங்கு தான் ஒரு லார்ஜ் கேப்பாக மாறும்போது அது மல்டிபேக்கர்னுடைய ரிட்டர்னை நம்மளுக்கு தருது அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். இப்போ உதாரணமாக டிசிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமாராக அதனுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கோடி இருக்குது. இது எப்படி மல்டிபேக்கராக மாறும்? இது இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதனுடைய மார்க்கெட் கேப் எங்கே போவோம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இது ஒரு டீசெண்டான ரிட்டர்னை கொடுக்கும் மொழிய இது ஒரு மல்டிபேக்கர் ஷேராக மாறுறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் ஆசிரியருடைய கருத்து. அதனால் ஒரு ஸ்மால் கேப், மிட் கேப் நிறுவனமாக வாங்கி அதை லார்ஜ் கேப் பங்காக மாறுற வரைக்கும், அது ஒரு நிஃப்டி 50ல் வர வரைக்குமே நீங்கள் பொறுத்து இருக்கும்போது அது மல்டிபேக்கர் ஷேராக மாறும் அப்படிங்கிறது தான் ஆசிரியருடைய கருத்து. அதுக்கடுத்தது 5ஆவது பாயிண்ட் ஒரு பங்கு 100 மடங்காக வளரணும்னா காலம் தேவைப்படுது அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம நாட்கள் பொறுத்திருக்கணும், மினிமம் ஒரு 10 வருஷம்னாச்சும் பொறுக்கணும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதாவது ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஷேராக இந்த மேலே இருக்க கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ஷேரை வாங்கிட்டு மினிமம் ஒரு 10 வருஷம் பொறுத்து அந்த காலத்தை நீங்கள் கொடுத்தால் மட்டுமே அது மல்டிபேக்கராக மாறும் என்று ஆசிரியர் கூறுகிறார். எனவே அவருடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால தேவதையின் அருள் பெற்று நீங்கள் மல்டிபேக்கர்களுடைய பலனை அனுபவித்து நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் நம்மளை வலியுறுத்துது. அதனால் நீங்களும் நல்ல ஃபண்டமெண்டல்ஸர்களாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நோட் புக் போடுங்க. அதனால் இந்த கருத்துக்களை பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.